ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெனிலா கிச்சன். ரொம்பவே ஹெல்த்தியான வல்லாரக்கீரை சட்னி எப்படி பண்ணுறதுன்னு தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இந்த வல்லாரக்கீரை சட்னி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வல்லாரக்கீரை துவையல் பண்ணுறதுக்கு ஒரு கட் அளவுக்கு வல்லாரக்கீரை எடுத்துக்கோங்க. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம தண்டை பாதி அளவுக்கு சேர்த்துக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு இதில் உள்ள சத்துக்கள் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். நீங்கள் தண்டு கொஞ்சமாக மட்டும் லாஸ்ட்டாக நுனியில் மட்டும் கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் ஒன்று வச்சுக்கலாங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட்டான பிறகு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துட்டு 3லேருந்து 4 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஓரளவுக்கு கலர் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 5லேருந்து 6 சின்ன வெங்காயம் 2 பல் பூண்டு சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. மீடியம் சைஸில் ஒரு தக்காளி எடுத்துகிட்டு இது போல் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. தக்காளி முழுமையாக நல்லா வதங்கி வரணும், அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம சேர்த்த தக்காளி வெங்காயமெல்லாம் நல்லாவே வதங்கி வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற வல்லாரக்கீரையை உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. வல்லாரக்கீரையை வீக்லி ஒன்ஸ் இல்லைனா 2 டைம்ஸாவது கண்டிப்பாக நீங்கள் குட்டீஸுக்கெல்லாம் செய்து கொடுங்க. படிக்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வல்லாரக்கீரைனாலே நம்மளுக்கு ஞாபக சக்தி தான் ஞாபகத்துக்கு வரும். அதனால் கண்டிப்பாக வீக்லி 2 டைம்ஸ் 1 டைம் இது போல் கண்டிப்பாக செய்து கொடுங்க. பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. வல்லாரக்கீரை நல்லாவே சுண்டி வதங்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்தளவுக்கு நல்லா வதங்கின பிறகு இது கூட 1/4 கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் சேர்த்த உடனே கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இது முழுமையாக ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. ரொம்பவும் நைஸாக அரைக்கக்கூடாது. நம்ம எப்பயுமே சட்னி அரைக்கிற பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. கண்டிப்பாக நீங்கள் இது போல் சட்னி அரைச்சி தரும்போது குட்டீஸ் எல்லாம் சாதத்தோட தோசையோட தொட்டு சாப்பிட ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. இதே போல் நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் செஞ்ச இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வெனிலா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.